தமிழ் சினிமால ரொம்ப நாளா வந்து கல்யாணம் பண்ணிக்கோ நான் வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டி முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய திருமணத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. தன்சிகா அப்படிங்கிற ஒரு நபரை வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு. ஆகஸ்ட் 29 டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு வந்து இவங்க ரெண்டு பேத்துக்கும் திருமணம் நடக்க போறதாக ஒரு அறிவிப்பு வந்து நேற்று ஒரு ஆடியோ லான்ச்ல நடந்தது. அது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இல்ல ஆல்ரெடி வந்து இப்ப விசாலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு துணைவியார் வந்து தேவை. அவங்க தன்சிகாவும் இவரும் ஒரு 15 வருஷமா ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு பழக்கம் நட்பு இருந்திருக்கான். இப்போ ஒரு 2 மாசமா தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறதா அவங்க தான் சொல்றாங்க. 15 வருஷமா பழக்கம் இருக்கு அப்படிங்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு வேவ் லென்த் வந்து கிரியேட் ஆயிருக்கும். விஷாலோடைய வளர்ந்த எல்லா நிகழ்வுகள்லையும் விஷாலோடைய உடல்நிலையில ஒரு சில சந்தேகங்கள் நமக்கு இருக்கு. அதை வந்து அவர் பார்த்துக்கணும். அதை வந்து கேர் பண்றதுக்கு கூடவே ஒரு ஆள் இருக்கணும். தன்சிகா கூட இருந்து அவரை பார்த்துக்கணும். அவர் ரெடி ஆகணும். அவர் ரெடி ஆகிட்டு மறுபடியும் இரும்பு திரை மித்ரன் கூட அவர் அடுத்த படம் பண்ண போறாரு. அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறணும். கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை ஜோஜோன்னு இருக்கும். ஒரு சிலருக்கு ஏகப்பட்ட வம்பிழுப்பு சண்டைகள், ஏகப்பட்ட வாய் துடுக்குகள், இது அத்தனையுமே வந்து விசாலோட கூட பிறந்தது. இல்லை விசாலா வந்து உருவாக்கினதா அப்படின்லாம் தெரியாது. ஆனால் உண்மையாலுமே சரியான முடிவு எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் வந்து அவருக்கு இப்போ படங்கள் இல்லை. இந்த காலகட்டத்தில் தன்னுடைய காதலியை மனைவியாக அவர் மாற்றும் தருணம் வந்து அருமையான தருணம். அவருடைய ஃபியூச்சருக்கு மிக சூப்பராக இருக்கும். தன்சிகா அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கபாலி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு வந்து மகளாக நடிச்சிருப்பாங்க. எல்லாம் பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவங்க ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். அவங்களோட நடிப்பும் நல்லா இருக்கும். விஷால் தன்சிகா சந்தோஷமா இருக்கு.